அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. லால் பகதூர் சாஸ்திரி. இதில் ஒரு 20 நாணயங்கள் வச்சுருந்தேன். ஒரு 3 நாணயத்தை மட்டும் இப்போ எடுத்தேன் வெளியே. 20 நாணயமும் லால் பகதூர் சாஸ்திரி தான். 2 மின்ட்டு தான், வேறு மின்ட்டு கிடையாது. நொய்டாவும் மும்பையும் கிடையாது. ஹைதராபாத்தும் கொல்கட்டாவும் மட்டும் உண்டு. கொல்கட்டாவில் இன்னும் 2 காயின் இருக்குது. இதில் பார்ப்போமா? ஹைதராபாத்து தான், ஹைதராபாத், இது கொல்கட்டா. அது மொத்தம் 3 நாணயம் தான் கொல்கத்தாவில் இருக்குது, வேறு இல்லை. மற்ற எல்லாமே ஹைதராபாத் தான் நிறையா இருக்குது. வலைத்தளத்தில் வந்து ஹைதராபாத் 150 ரூபாயும் கொல்கட்டா 250 ரூபாயும் போட்டிருக்கான். அதுவும் கொல்கட்டா கொஞ்சம் ரேரு, ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கிது. லால் பகதூர் சாஸ்திரி உங்களுக்கு தெரியும், 1964 to 66 வரைக்கும் இந்தியாவின் பிரதமராக இருந்தவர். குடியரசு இந்தியாவின் 2வது பிரதமர். ஜவஹர்லால் நேருவின் மறைவுக்கு பிறகு இவர் பிரதமர் பொறுப்பை ஏற்கிறார். முறையாக தேர்வு செய்யப்படுவதற்கு முன்பாக 14 நாட்கள் மட்டும் குல்சாரிலால் நந்தா என்பவர் இடைக்கால பிரதமராக பதவி வகித்தார். இவர் உத்தரப்பிரதேசம். அக்டோபர் 2, 1904 பிறக்கார். ஜனவரி 11, 1966 இறக்கார். பிரதமர் பிரகாரம் 3வது, சட்டப்படி தேர்வு செய்யப்பட்ட பிரதமர் 2வது. இவருடைய மறைவுக்கு பிறகுதான் பிரியதர்ஷினி என்கின்ற இந்திரா காந்தி அம்மையார் பதவி பொறுப்பு எடுக்காங்க பிரதமராக. ஜவஹர்லால் நேருவின் மறைவுக்கு பிறகு இடைக்கால பிரதமர் குல்சாரிலால் நந்தா, முறைப்படி தேர்வு செய்யப்பட்ட பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி. அவருக்கு அடுத்து அன்னை பிரியதர்ஷினி என்கின்ற இந்திரா காந்தி அம்மையார். ஒரு பெரிய கல்வியாளர். 1966 இவர் பாரத ரத்னா பட்டம் வாங்குறாரு. இவருடைய மறைவுக்கு பிறகு பாரத ரத்னா பட்டம் இந்தியாவில் உயரிய பட்டம். அது இந்தியாவிலே மிகப்பெரிய பட்டம். அதுதான். இந்த பட்டத்தை உயிரோடு இருக்கும் பொழுது வாங்கிய நபர் ஒரே ஒருவர் தான் எனக்கு தெரிய. அவர் மேதகு, வணக்கத்திற்குரிய ஒரு மகான் அப்துல் கலாம் அவர்கள். இவர் மேரி கியூரியின் வரலாற்றை இந்தியில் மொழிபெயர்த்தார். மேரி கியூரி அவங்க நோபல் பரிசு பெற்ற இயற்பியல். அவங்க வரலாற்றை இவங்க ஹிந்தியில் மொழிபெயர்த்தாங்க. இவரை பற்றி நிறைய சொல்லலாம் போகும். இந்தியா சைனா வார்க்கும் இவருக்கும் கூட சம்பந்தம் உண்டு. ஆள் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருப்பார், ஆனால் துணிச்சலுக்கு பெயர் போனவர். இதனுடைய ரேட்டு 250, 150, 400 ரூபா. நம்ம கொடுக்குறது 100 ரூபா. ரெண்டும் சேர்ந்து ஒரு செட்டு. வேறு மின்ட்டு கிடையாது, வெறும் 100 ரூபா தான். மொத்தமே கொல்கட்டா மின்ட்டு ஒரு 100 காயினில் 3 காயின் தான் இருக்குது. இது கிளாக் எரர். லால் பகதூரில் ஒரு கிளாக் எரர். 11 ஹவர்ஸ் 2004 ஹைதராபாத் மின்ட்டு ஸ்கேர் காயின். அதை சொல்ல மறந்துட்டேனே. 2 நாணயமே ஸ்கேர் காயின். லால் பகதூர் சாஸ்திரி. இதிலே காப்பர் காயின் வேறு இருக்குது. அது ஒரே மின்ட்டு தான். இதில் இந்த 5 நேரம் இருக்கணும். இந்த பக்கம் சாஸ்திரி நேரம் இருக்காரா, இந்த பக்கம் 5 நேரம் இருக்கணும். ஆனால் இது 11 o'clock 12க்கு இந்த பக்கமாக சாய்ந்து இருக்கின்றது. ஆன்டி கிளாக் வேஸில் கொஞ்சம் தள்ளி இருக்குது. இதெல்லாம் நேரம் இருக்கா? இப்போ இதை 3 ஒன்றா வச்சு பாருங்க. நேரம் இருக்கா, நேரம் இருக்கா, நேரம் இருக்கா. அப்போ இது 2யும் பின்னாடி திருப்பி வச்சா பின்னாடியும் நேரம் இருக்கும். இது நேரம் இருக்கா, இது நேரம் இருக்கா, ஆனால் இது நேரம் இருக்காது.
இது நேராக இருக்கும், இது நேராக இருக்காது. நான் ஃப்ரண்டில் வந்து இந்த படம் தெரிகிற மாதிரி வச்சுட்டு ஃபோல்டர் போட்டு ஸ்டேப்லர் போட்டு பின்னால் அந்த மாதிரி பார்ப்பேன். முன்னாடி வைக்கையில் நேராக வச்சுருவேன், பின்னாடி இந்த மாதிரி மேலேருந்து பார்ப்பேன். எல்லாம் நேராக இருக்கா, சிங்கமும் எழுத்துக்களும் நேராக இருக்கா அப்படிங்கிறது பின்னால் ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணுவேன். இந்த இப்போ இது வந்து ஒரு 12:10 அந்த மாதிரி கொஞ்சம் விலகி இருக்குது. ஆனால் கொஞ்சம் விலகி இருக்கிறத வந்து நான் கிளாக் வைஸில் கணக்கில் சேர்த்து எடுக்க மாட்டேன், பதிவு போட மாட்டேன். குறைஞ்சது இந்த விலை இருக்கு வருங்க, குறைஞ்சது ஒரு மணி நேரமாக விலை இருக்கணும், இந்த ஒரு அரை மணி நேரம் விலை இருக்கு வருங்க. ஆனால் அந்த பக்கம் நேராக இருக்கும், இந்த இருக்கா இது மாதிரி நேராக அந்த பக்கம் வச்சுருக்கேன். இன்றைக்கி இதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லெஃப்ட்டில் போயிருக்கு, ஆன்டி கிளாக் வைஸில் போயிருக்கும். இதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் போயிருக்கு, இன்னும் கொஞ்சம் வந்தால் தான் 12 ஆகும். நான் அதுக்கு வந்து கிளாக் எரரில் சேர்க்கறது இல்லை. கொஞ்சம் கிளாக் எரர்னால் சொன்னது மாதிரி ஓரளவு எடுத்துக்காட்டாக இருக்கணும், இல்லைன்னா நான் அதை சேர்க்கறதில்ல. இது 2 நாணயமே நீங்கள் வாங்கினோம்னா 400 ரூபா. கொல்கட்டா மின்ட்டு வெரி ரேரு. கொல்கட்டா மின்ட்டை மட்டும் நீங்கள் தனியாக வாங்கினோம்னா 200 ரூபா சொல்லுவாங்க. நான் இந்த 2 நாணயத்தையும் சேர்த்தே வெறும் 100 ரூபாய்க்கு தான் தாரேன், வேணுமுங்க வாங்கிக்கோங்க. இது 11 ஹவர்ஸு, இதனோட ரேட்டு 150 ரூபா. 50 ரூபா குறைச்சி 100 ரூபாய்க்கே வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.